சிம்பிளான பரோட்டா, அதுக்கப்புறம் வெஜிடபிள் சால்னா எப்படி பெர்ஃபெக்ட்டா வீட்லயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல கிடைக்கிற அதே சுவையில நம்ம வீட்லயே பண்ண போறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இது வந்து ஈஸியா இருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு நம்ம முதல்ல 1 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் ஒரே 1 டீஸ்பூன், ஒரு எக்கு போட்டுக்கலாம். எக்கு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் போடுவோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்க அப்படின்னா டோ நல்லா சாஃப்டாக வரும். இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்டிக்கியாகும். நம்ம எக்ஸ்ட்ரா மாவு போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் நல்லா பிசையணும். அப்போ தான் வந்து க்ளூட்டன் டெவலப் ஆகும். நீங்கள் பெருசாக தேய்க்கும் போது பரோட்டாவை உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் ஹோட்டல் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுவாங்க. அதாவது இந்த டோ வந்து அந்த ஆயிலில் தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அப்படிங்கும்போது அவ்வளோ ஆயில் ஊற்ற வேணாம். பிடிச்சவங்க அப்படி ஊற்றிக்கலாம். இதை மூடி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 30 நிமிஷம் விட்டுறலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோ பெர்ஃபெக்டாக சாஃப்டாக நல்லா க்ளூட்டன் டெவலப் ஆகி பெர்ஃபெக்டாக இருக்கும். இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன பெரிய பெரிய பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படி கூட பிடிச்சிட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கையளவு பால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேய்க்கும் போது பெரிய பரோட்டாவாக வரும். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிராக்கெல்லாம் இருக்காது. இதே வந்து மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை மாவுலேயே பண்ணலாம். ஆனால் கோதுமை மாவில் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா க்ளூட்டன் கோதுமை மாவுலேயும் இருக்கும். ஆனால் மைதா அளவுக்கு வந்து வராது. கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பால்ஸ் எல்லாம் பிடிச்சி ரெடியாக வச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரோல் பண்ணணும். எந்த அளவுக்கு தின்னாக ரோல் பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணணும். முதல்ல சப்பாத்தி ரோலரில் தேய்ச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஷீட் வச்சுருக்கேன். இதில் வந்து போட்டு தேய்க்கும்போது நமக்கு கீழே ரொம்ப ஆயிலெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேய்ச்சிட்டு நம்ம கையில் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். எட்ஜஸை வந்து நீங்கள் அப்படியே இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது நல்லா எலாஸ்டிக் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கண்ணாடி மாதிரி இருக்கும். நம்ம கையை அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்பாத்தி கட்டையில் கூட தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா எட்ஜஸை வந்து எந்த அளவுக்கு உங்களால் எட்ஜஸை வந்து இழுத்து தின்னாக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். ஸோ நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இது வந்து இந்த ஷீட் இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட பெரிய ஒரு டேபிள் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஆயில் தடவிட்டு ஸோ பாருங்கள் நல்லா அப்படியே வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபோல்டு பண்ணலாம். நீங்கள் நார்மலாக பரோட்டா கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த ஷேப்லேயும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி ஸ்கொயராக 4 எட்ஜஸையும் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அயன் தோசை தவாவில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான பரோட்டா வரும். எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை தவாவில் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரே 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும்தான் தேவைப்படும். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 4 நிமிஷம் ஆகும். ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும். நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததும் நான் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் மாதிரி வருதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் எக் ஊற்றியும் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
அது வந்து எக் பராத்தான்னு சொல்லுவாங்க, எக் பரோட்டா. இதில் டாப்பிங் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லஞ்சாக கூட கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் சால்னா நல்லாயிருக்கும். சிக்கன் பிடிக்கிறவங்க நீங்கள் சிக்கன் சால்னா கூட பண்ணலாம். நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம கடையில் எப்படி நம்ம வாங்குவோமோ அதே மாதிரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஆயில் குறைவாகவும் நம்ம பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிளான சால்னா. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப், அதுக்கப்புறம் ஃபெனல் அதாவது சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று, இதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகணும், இது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நீங்கள் வதக்கும்போது சீக்கிரமாகவே தண்ணி விட்டு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக நம்ம பிரியாணிக்கு வர மாதிரியெல்லாம் தேவையில்லை, சாஃப்டாக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். உங்களுக்கு தேவையான தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி. இல்லை அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் ரொம்ப நல்லாவே வதங்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போடணும். கேரட், உருளைக்கிழங்கு போட்டுட்டு பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள், இல்லை காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன காய்கறி இதுக்கு வந்து நல்லா இருக்குமோ, பன்னீர் போட்டுக்கலாம், டோஃபு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது மசாலா வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும். நீங்கள் போகும்போது நான்வெஜ்ஜில் நீங்கள் பண்ணால் சிக்கன் போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கனை போட்டு நல்லா வதக்கிவிட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை மூடிடலாம் ஒரு 5 நிமிஷம். ஸோ ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்குல 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடும். இப்போது இதை அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, கசகசா, முந்திரி, தேங்காய் நல்லா அரைச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சால்னாவுக்கு உண்டான ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு வெந்துருச்சு, நம்ம அரைச்சி விட்டதை ஊற்றிடுறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 8 நிமிஷம், 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளோ எக்ஸ்ட்ரா கரம் மசாலாவோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்குது.